ஹாய் செல்லம், சாப்பிட்டு சாப்பிட அழுவக்கூடாதுடா. தர தர குட் பாய். அழக்கூடாதுமா. என்னென்ன குழந்தை வந்ததுல இருந்து தினம் தினம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அசத்துறீங்க. இன்னைக்கு என்ன காரணம் சொல்லி எங்களை இங்க இருக்க வைக்க போறீங்க? நாங்க ஊருக்கு போற வரைக்கும் நீங்க எல்லாரும் எங்க கூட தான் இருக்கணும். எதுக்கு தேவையில்லாத செலவு? இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. என்னன்னு இப்படி பேசுறீங்க? இவ்ளோ பேரை வச்சுக்கிட்டு டெய்லி கல்யாண செலவுல பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல என்ன பிரமாதம்? என் பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் அன்னைக்கு பாருங்க, சும்மா ஊரே மெச்சற அளவுக்கு திருவிழா மாதிரி கொண்டாட போறேன். என்ன தம்பி அங்கே நிக்கிற? உள்ளவா, உள்ள வாடா. இல்லண்ண, நீங்க வெளியில வாங்க. என்னடா வெளியே நிக்கிற? உள்ளவா. இல்லண்ண, இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற தகுதி எனக்கு இல்லண்ண. உள்ள வாடா. டேய், என்னடா சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு இப்படி அழற? அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னென்னமா பேசிட்டேன் நானு. டேய், அதெல்லாம் பரவாயில்லடா. முதல்ல நீ உள்ள வா. என்னங்க இங்க பாருமா, என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கான். உள்ள வாடா. இல்லண்ணா, நான் வாய்க்கு வந்தபடி அப்படிலாம் பேசிட கூடாதுண்ணா. நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. வீட்டுக்குள்ள போய் உட்காந்து யோசிச்ச பிறகுதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அண்ணா, சின்ன வயசுல என்ன எப்படியெல்லாம் வளர்த்திருப்பீங்க, எனக்காக என்னெல்லாம் செஞ்சீங்க. ஆனா ஒரு செகண்ட்ல அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். கொழுந்தனாரே, முதல்ல உள்ள வாங்க. சொல்றல, வாங்க வாங்க கொழுந்தனாரே, வாங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. இல்ல வேணாம் நீ. அண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணா. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏதோ அந்த நேரத்துல ஆத்திரத்துல பேசிட்ட. ஆனா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அண்ணா, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணா. என்னடா பேசுற? நான் என்ன அந்த மாதிரி ஆளா? திரும்பி வந்த பத்தியா, இப்பதான்டா என் மனசு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. முதல்ல இதெல்லாம் குடுத்துட்டு போய் உட்காருப்போ. சந்தோஷம் அண்ணா. அண்ணா, நான் ஒன்னும் சும்மா வரலண்ணா, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். உங்க பையனுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே நான் தானே. குழந்தைய ஊருக்கு தூக்கிட்டு போறதுக்கு முன்னால கோயில் குளம்னு கூட்டிட்டு போய் சிறப்பா ஃபங்க்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அனுப்புவேன். குழந்தைக்கு தேவையான பாஸ்போர்ட் எடுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணா. உன் மனசு எனக்கு தெரியாதாடா? எனக்கு இது போதுன்னு. அண்ணி, குழந்தை கொடுங்க நீ. வட 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 வட. இங்க பாரு, சித்தப்பா வந்திருக்க பாரு. செல்ல குட்டி, எதுவா இருந்தாலும் சித்தப்பா கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். சரியா? சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. பாருங்க, பாருங்க, ரொம்ப பாருங்க.